அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உச்சம் பெறுவதை காட்டிலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மிக சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார். பொதுவாகவே ஆசையின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக எவ்விதமான மன வருத்தமும் சிக்கலும் இன்றி கைகூட வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஏனென்றால் மகிழ்ச்சியான சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது உறுதியாகவே சுக்கிரன் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் என்றால் அது சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் அசுர குருவாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்தாலும் அங்கு மிக வலுவாக நீச்சபங்க ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நீச்சபங்க ராஜ யோகம் புதனுடன் இணைந்தால் அல்லது சந்திரனுடன் இணைந்தால் அல்லது குருவின் பார்வை கிடைத்தால் கிடைக்கும், அல்லது நீச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்தாலும் இந்த நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று கொடுப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அபசு பலன்களை கொடுத்தாலும் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை இந்த 4 இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் வலுவாக அமர்வதால் உறுதியாகவே உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்கும், மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும், நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும். இந்த தருணத்தில் உடல்நல குறைபாடுகள், ஆரோக்கிய தொல்லைகள் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் செல்வம், பணம், பொருள், இன்பம், அன்பு, ஆடம்பரம், செழிப்பு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் சாதகமாக இருந்தால்தான் இவை அனைத்துமே கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை, சிறப்பான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த வேளையில் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்வதால் நீச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட குறைந்து மகிழ்ச்சியாக மாறும் அற்புதமான வேலையாகவும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகி அவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விசேஷ தருணங்களை மகிழ்ச்சியாக இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்வில் அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வேளையில் சுகபோக வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் என்றால் சுத்தம் என்று பொருள். அந்த சுக்கிரன் இந்த வேளையில் சுத்தபத்தமாக பல பணிகளை செய்து முடிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில்
பெருவிதமான தன வரவையும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பொருளாதார நிலை உயரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்து அவற்றில் இணையக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. குறுக்கீடுகளால் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் தகர்த்தெறிவக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சுக்கிரன் நீச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். சற்று அளவாக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தட்டுப்பாடுகள் விலகி ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகளில் மாமன் மைத்துனருக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் உறுதியாக விலகும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். கடல் தாண்டி சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்த ஆர்வம் மட்டுமல்லாது அது சார்ந்து எடுத்த முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களது செயல்பாடுகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு சாதித்து காட்ட முடியும். புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக கைகூட போகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் இந்த வேளையில் அபரிவிதமான லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமான பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கும். இந்த தருணத்தில் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை நல்ல தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே உறுதியாகவே பண தட்டுப்பாடு அகலும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் மிகுந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. பணம் பல வகையில் வந்து உங்களுடைய பையை நிரப்பும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகம் நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக அற்புதமாக கைகூடும்.